பிஏபி எனப்படும் மாணவர்களுக்கான 150 ரிங்கேட் பள்ளி தொடக்க உதவி நிதி பெற்றோர்களிடம் முழுமையாக ஒப்படைக்கப்பட வேண்டும். பள்ளி கட்டணம் அல்லது மற்ற பயன்பாட்டுக்கு என்ற பெயரில் அதில் பிடித்தம் செய்யக்கூடாது என பள்ளி நிர்வாகங்கள் நினைவுறுத்தப்பட்டுள்ளன. அந்நிதி மாணவர்களின் உரிமையாகும். அது முழுமையாக அவர்களின் பள்ளி செலவுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடே கூறினார். உத்தரவை மீறி அத்தொகையில் பிடித்தம் செய்யப்பட்டால் பெற்றோர்கள் அமைச்சிடம் புகார் அளிக்கலாம் என்றார் அவர். 2024-2025 கல்வியாண்டில் 1ஆம் வகுப்பு முதல் 4ஆம் படிவம் வரையில் பயிலும் மாணவர்களுக்கான அந்த 150 ரிங்கேட் உதவி நிதி இன்று தொடங்கி விநியோகிக்கப்படுகிறது. அதே சமயம் 2025-2026 புதிய கல்வி தவணையில் 1ஆம் ஆண்டில் காலடி வைக்கும் மாணவர்களுக்கும் 2ஆம் பருவத்தில் நுழையும் 6ஆம் படிவ மாணவர்களுக்கும் பிப்ரவரி 16 தொடங்கி அந்நிதி விநியோகம் செய்யப்படும். 6ஆம் படிவத்தில் காலடி வைக்கும் மாணவர்கள் வரும் ஜூலை 1 முதல் அந்த உதவி நிதியை பெற தொடங்குவர். இந்த பள்ளி தொடக்க உதவி நிதி இவ்வாண்டு முதன்முறையாக 6ஆம் படிவ மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது.